அஸ்மத்குருப்யோ நமஹ. பொய்கை ஆழ்வாரின் முதல் திருவந்தாதியில் 61 பாசுரங்கள் அனுபவித்தோம். இன்றைய தினம் 62, 63வது பாசுரம் சேவிக்கலாம். புனர் மருது நீடு போய் பூங்குருந்தம் சாய்த்து மணமருவ மால்விடையே ஷெற்று கணம் வெறுவ ஏழ் உலகும் தாயனவும் என் திசையும் போயினவும் சூழறவப் பெருங்கணையான் தோள். புனர் மருது நீடு போய் பூங்குருந்தம் சாய்த்து மணமருவ மால்விடையே ஷெற்று கணம் வெறுவ ஏழ் உலகும் தாயனவும் என் திசையும் போயினவும் சூழறவப் பெருங்கணையான் தோள். இந்த உலகத்தை படைத்த எம்பெருமான் அவன் நம் துன்பங்களை களைந்து காப்பான். இவன் திருத்தோள்கள் செய்தது என்னென்ன அப்படின்னா, இணைந்த மருத மரங்கள் ரெண்டினுடைய தவழ்ந்து போய் பூத்த குருந்த மரத்தை சாய்த்து நப்பின்னை பிராட்டியை மணப்பதற்காக 7 ரிஷபங்களை கொன்று தேவாசுர கணங்கள் அஞ்சுமாறு 7 உலகங்களிலும் அடர்ந்து 8 திசைகளிலும் வியாபித்தது. இவ்வளோ ஆச்சரியமான செயல்களை அவன் செய்பவன். அதனால் அவன் நம்மை ரட்சிப்பதற்கு சக்தன் என்று அனுபவிக்கிறார். தோள் அவனையல்லால் தொழா என் செவி இரண்டும் கேள் அவனது இன்மொழியே கேட்டிருக்கும். நாளும் கோள் நாகனையான் குறைகடலே கூறுவதே நாணாமை நல்லேன் நயம். கேள் அவனது இன்மொழியே கேட்டிருக்கும். உறவாக இருக்கும் அவனுடைய நல்ல மொழி இன்சொல்லையே கேட்கும். தோள் அவனையல்லால் தொழா என் தோள்கள் இவனை அல்லது வேறு ஒன்றையும் தொழாது. அப்படின்னா நான் சேவிக்கும்போது இந்த தோள்கள் அவனைத்தான் சேவிக்கும், வேற யாரையும் சேவிக்காது. என் செவி இரண்டும் கேள் அவனது இன்மொழியே கேட்டிருக்கும். என் செவிகள் நமக்கு உறவான சகலவித பந்துவான இறைவனை பற்றிய இன்சொல்லை தவிர வேறு ஒன்றும் கேட்காது. என்னுடைய நாளும் கோள் நாகனையான் குறைகடலே கூறுவது. என்னுடைய நாவானது எப்பொழுதும் ஒளி சிறந்த ஒளி வாய்ந்த நாகத்தில் ஆதிசேஷன் மேல் உறையும் திருவடிகளையே கூறும். இதுவின்றி மாந்தர் விரும்பும் விஷயங்களை நான் வெட்கமில்லாமல் அணுக மாட்டேன். நாணாமை நல்லேன் நயம். மாந்தர் மீதி பேர் விரும்பும் விஷயங்களை நான் வெட்கமில்லாமல் அணுக மாட்டேன். நல்லேன் அப்படின்னா அணுக மாட்டேன். நயம் அப்படின்னா விரும்பும் விஷயங்கள். ஸோ இப்பெருமானிடம் எனது இந்திரியங்கள் எல்லாம் ஆசை கொண்டது, நானும் ஆசை கொள்வேன் என்கிறார். குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையில் ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணி துவந்த்வ சமர்ச்சயாத் யுத கதாக ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய ஹரேர் கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரக்ராண முகுந்த பாத துளசீம் மூர்த்னம் நமோத அக்ஷஜம் என்கிறார். நம அதோக்ஷஜம். அதோக்ஷஜம்னா கிருஷ்ணன். அவனை வணங்கு ஹே மூர்தன், ஏய் சிரசே அவனை வணங்கு. ஹே ஜிஹ்வே வாராய் நாக்கே கேசி ஹந்தாவான கிருஷ்ணனை கீர்த்தனம் பண்ணு, ஸ்துதி செய். ஹே சேதகா வாராய் மனமே முராசுரனுக்கு சத்ருவான ஸ்ரீகிருஷ்ணனை பஜ சேவி தியானம் பண்ணு. பாணி துவந்த்வ 2 கையே ஸ்ரீதரம் பெரிய பிராட்டியை திருமார்பில் தரித்தவனை சமர்ச்சய நன்றாக ஆராதி அர்ச்சனை பண்ணு. ஸ்ரோத்ரத்வய வாராய் 2 காதுகளே அச்சுத கதா ஆஸ்ரிதரை நழுவ விடாத அச்சுதனுடைய கதைகளை துவம் ஸ்ருணு நீங்கள் கேளுங்கள். லோச்சனத்வய 2 கண்களே ஸ்ரீகிருஷ்ணம் லோகய ஸ்ரீகிருஷ்ணனை பாருங்கள். அங்கிரி யுக்ம வாராய் 2 கால்களே ஹரேஹே ஆஸ்ரிதர் துக்க நிவர்த்தகனான துக்கங்களை போக்கும் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆலயம் கச்ச சந்நிதியை குறித்து போங்கள். ஹே கிராண வாய், ஹே மூக்கே, ஹே கிராண
முகுந்த பாத துளசீம் ஜிக்ர, முகுந்தன் திருவடியில் சாத்தின துளசியை முகரு. ஹே மூர்தன் வாராய் சிரசே, அதோக்ஷஜம் கிருஷ்ணனை நம வணங்கு. இப்படி ஆச்சரியமாக முகுந்த மாலையில் கண்ணனை அனுபவிக்கிறார் குலசேகர ஆழ்வார். அதுதான் இங்கே தோள் அவனை அல்லால் தொழா, என் செவி இரண்டும் கேள் அவனது இன்மொழியே கேட்டிருக்கும், நாளும் கோள் நாகனையான் குறை கடலே கூறுவதே, நாணாமை நல்லேன் நயம். ஆழ்வார் திருவடிகளை சரணம். தன்யோஸ்மி.